எனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பரோட்டா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த உள்ளே வைக்கிற அந்த பூரணம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சில்லியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த துருவி வச்ச பன்னீரை அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அந்த மாவை ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த பூர்ணத்தை வச்சு நல்லா மடித்து எந்த பக்கமும் வந்து ஓப்பன் இல்லாத மாதிரி நல்லா மடித்து நல்லா ரவுண்ட் பண்ணி கோதுமை மாவு வந்து லைட்டாக தெளித்து அதை அப்படியே வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு தவாவில் போட்டு சுட்டு எடுத்தோன்னா அவ்வளோதாங்க ரெடி. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து ஒரு நாள் கூட இதை மீதம் விடாமல் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. மேலே அப்படியே நெய் தடவி அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பரோட்டா ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.